ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து ராஜேஸ்வரி கிட்ட வந்து அயன் பண்ண வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா விஜய் எனக்கு ஒரு கால் வருது, வெயிட் பண்ணு, நான் வந்து பேசிட்டு வந்துடுறேன், முக்கியமான பிஸ்னஸ் கால் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இவளுக்கு வந்து அயன் பண்ண தெரியாதுங்க, அதனால தான் பிஸ்னஸ் கால்னு வந்து போய் சொல்லிட்டு போகிறாங்க. இவளுக்கெல்லாம் வந்து வீட்டில் பண்ணுறதே வந்து யாரை வந்து எப்படி வந்து கவுத்து அவங்கள வந்து அசிங்கப்பட இருந்தாங்க பார்த்துட்டு இருக்கேன். இவ போய் வந்து பிஸ்னஸ் பண்ணி என்னத்தை வந்து கிழிச்சிருந்தாங்க தெரியல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் வந்து ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு ராஜேஸ்வரி வந்து வராதுதான் நம்முடைய மல்லிகிட்ட வந்து ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ பார்த்து நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா கொடுங்க, நான் வந்து அயன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லி வந்து அந்த ஷர்ட்டை வந்து வாங்குறாங்க. ஸோ வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு வந்து அயன் பண்ண வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா பொண்ணெல்லாம் வந்து ஃபோன் பேசி முடிச்சுட்டு மாமாவோட சட்டையை வந்து அயன் பண்ணிகிட்டு இருக்கலே அப்படின்ட்டு இந்த ரஞ்சிதா வந்து பார்த்துட்டு இந்த ராஜுக்கிட்ட வந்து சொன்னது பார்த்திங்கன்னா அந்த அயன் பண்ண வேண்டியதை நான் தான் ரஞ்சிதா பண்ண வேண்டியது, நான் வந்து ஃபோனில் வந்து பிஸியாக இருந்ததும் அவள் வந்து வாங்கிட்டு வந்து பண்ணிகிட்டு இருக்கா. ஆடு வந்து தானாக வந்து தலையை கொடுக்குது, இதை நம்ம வந்து இப்படியே வந்து சும்மா விடக்கூடாது ரஞ்சிதா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு புது பிளானை வந்து போடுறாங்க. நம்ம மல்லி வந்து எப்படி அசிங்கப்படுத்தி விஜய்கிட்ட வந்து கேள்வி வாங்க வைக்கிறதுன்ட்டு. சத்தியமாக சொல்கிறேன், இவங்கெல்லாம் வந்து நல்லாவே இருக்க மாட்டாங்க. ஒரு ஆளுக்கு வந்து தொடர்ந்து வந்து கஷ்டம் வந்து கொடுத்துக்கிட்டே வந்து இருக்கக்கூடாதுங்க. எதிரியாக இருந்தாலும் ஒரு பாரபட்சம் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணுங்க. மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து எப்படி வந்து கேம் ஆட போகிறான்னா நம்முடைய மல்லி வந்து அயன் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து டைவெர்ட் பண்ணாதான் நம்முடைய அந்த ஷர்ட்டை வந்து ஃபால் பண்ணிட்டுங்கனால கண்டிப்பாக வந்து விஜய் வந்து அதை பார்த்தோன்னா பயங்கரமாக வந்து கோவப்படுமா, இதனால் வந்து மல்லி வந்து அசிங்கப்படுவா, அதை பார்த்து நம்ம வந்து சந்தோஷப்படலாம் அப்படின்ற மாதிரி வந்து கனவு வந்து காண்டுகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க நெஞ்சு மாதிரி போயிட்டு வேணும்னே வந்து மல்லி நான் கொஞ்சம் வெளியே வந்து போக வேண்டியது இருக்குது, எமர்ஜென்சியான வேலை, அதை நீ எனக்கு ஒரு உதவி பண்ண, நான் வந்து போயிட்ட பிறகு அடுத்து இன்னொரு விசில் வந்ததுமே வந்து குக்கரை வந்து ஆஃப் பண்ணி வச்சிரு, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் எங்கேயும் போகிறதில்லைங்க, போய் மறைஞ்சு நின்றுக்கிறாங்க. நம்முடைய மல்லியும் பார்த்திங்கன்னா அந்த விசில் வந்து வர வரையும் விஜயோட ஷர்ட்டை வந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து போயிட்டு அந்த விசில் வந்ததும் சிலிண்டரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து தேய்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்து வரலான்ட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்முடைய விஜய்க்கு வந்து தீஞ்சு ஸ்மெல் வந்து போதுங்க, எங்கேயோ வந்து ஏதோ தீயுது அப்படின்ட்டு வந்து பார்த்தா அயன் பாக்ஸ் வந்து ஷர்ட்டு மேலே இருக்குது. ஷர்ட் வந்து அப்படியே தீஞ்சு கறிய போயிட்டே இருக்குங்க. உடனே நம்முடைய விஜய் வந்து கோவப்பட்டு நம்முடைய மல்லியை வந்து கூப்பிட போகிறாருங்க. கூப்பிட்டு நம்முடைய மல்லிக்கு வந்து என்ன மாதிரி அட்வைஸ் எல்லாம் கண்டிப்பாக பண்ண மாட்டாருங்க. ஏன் ஷர்ட்டை வந்து இப்படி பால் பண்ண அப்படின்ற மாதிரி தாங்க வந்து கேட்க போகிறாரு. கண்டிப்பாக வந்து நம்முடைய மல்லிகை சைடு வந்து நியாயத்தை வந்து கண்டிப்பாக வந்து கேட்க மாட்டாருங்க. ஏன்னா வந்து இவர் வழக்கமாக அந்த மாதிரி தாங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதனால் வந்து நம்முடைய மல்லி வந்து விஜய்கிட்ட வந்து திட்டுவாங்கிறத பார்த்துட்டு ரொம்பவுமே வந்து இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து சந்தோஷப்பட போகிறாங்க. வரப்போகிற எபிசோடில் எல்லாமே இப்படி தாங்க வந்து கொண்டு போக போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்முடைய மல்லிக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் வந்து வரக்கூடிய சீக்கிரம் வந்து நம்முடைய மல்லி வந்து சந்தோஷமாக வந்து இருக்கணும், அவங்களுடைய லைஃப்பில் வந்து இதுக்கு மேலேயாவது வந்து எந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினச்சிக்கணும். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காத வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி